சாந்தி நிகேதன் பற்றிய ஒரு சின்ன பிரீஃப் இது. நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் ஒரு கல்வி நிலையம் மட்டும் இல்ல. இது கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு பெரிய கனவு. கல்வியை இந்த உலகமே பார்க்குற விதத்தை மாத்தின ஒரு தத்துவம்னே சொல்லலாம். சாந்தி நிகேதன் அப்படின்னா அமைதியின் வீடுன்னு அர்த்தம். தாகூரோட ஐடியா ரொம்ப சிம்பிள். உண்மையான படிப்பு 4 சுவத்துக்குள்ள கிடைக்காது, அது இயற்கையோட சேர்ந்து திறந்த வெளியில கத்துக்கிறதான்னு நம்பினாரு. சரி, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அது என்னன்னா, இயற்கையோட சேர்ந்த கல்வி முறை. இங்க தனியா கிளாஸ் ரூம்லாம் கிடையாதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மரத்தடியில உட்காந்து காத்தோட சத்தம், பறவைகளோட பாட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் பாடம் கத்துப்பாங்க. ஆர்ட்ஸ், கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே படிப்புல ஒரு பார்ட்டு தான். அடுத்து 2வது விஷயம், அதோட ஆர்கிடெக்சர் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். சுத்தி சிவப்பு மண்ணும் பசுமையான தோட்டங்களும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். குறிப்பா உபாசனா கிரேஹான்னு சொல்ற அந்த கண்ணாடி கோவிலும் சட்டிம்தாலாவும் ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் யுனெஸ்கோ கூட இதை ஒரு உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிச்சிருக்கு. கடைசியா 3வது பாயிண்ட், இங்க படிச்சவங்க லிஸ்ட் ரொம்ப பெருசு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, ஆஸ்கர் வின்னர் சத்யஜித் ரே, அப்புறம் நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியா சென்னு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் இங்க படிச்சவங்க தான். அது மட்டும் இல்ல, வருஷம் முழுக்க இங்க நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ், உதாரணத்துக்கு மழை திருவிழா, இது எல்லாமே ஒரு கல்ச்சரல் லெசன் தான். மொத்தத்துல சொல்லணும்னா சாந்தி நிகேதன் வெறும் ஒரு ஸ்கூல் இல்ல, அது அமைதி, கிரியேட்டிவிட்டி, அப்புறம் இயற்கையோட எப்படி சேர்ந்து வாழறதுன்னு உலகத்துக்கே கத்துக் கொடுக்குற ஒரு கலங்கரை விளக்கம்.